ஒரு பொண்ணுக்காக ஆசைப்பட்டு ஒரு போர் உருவாகுது. அதுல ஒருத்தனோட வீடு அழிஞ்சு போகுது, ஒருத்தனோட குடும்பம் அழிஞ்சு போகுது. ஃபைனலி அவன் எந்த நாட்டுல இருக்கானோ அந்த நாடே அழிஞ்சு தரமட்டமா போய் எரிஞ்சு போகுது. இதை எரிச்சவங்க அதுக்கப்புறம் ஒருத்தன் கூட வீடு திரும்ப முடியாம எல்லாருமே இறந்து போறாங்க. கடைசியில ஒரே ஒருத்தன் பல வருஷம் கழிச்சு சர்வைவ் ஆகி வீட்டுக்கு போய் சேர்றான். அவன் தான் ஒடிஷியஸ். அவன் போய் சேர்ற நேரத்தில் அவனோட குடும்பம் என்னாச்சு, அவனோட குழந்தைங்க என்னானாங்க, அவனோட நாடு என்னாச்சுங்கிறது தான் கதை. பேசிக்கா நம்ம ஊர்ல எப்படி ராமாயணம் மகாபாரதம்லாம் சொல்றோம், அந்த மாதிரி அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு போயம் தான் த இலியட், அதுக்கப்புறம் த ஆடிசி. இது ரெண்டும் அடுத்தடுத்து போய் நம்ம ஊர்ல ராமாயணத்துக்கும் மகாபாரத்துக்கும் பல வருஷம் நடுவில் கேப் இருக்குன்னு கதையில இருக்கும். பட் இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா த இலியட் முடிஞ்ச உடனே த ஆடிசி ஆரம்பிக்குது. த இலியட் அப்படிங்கிறது ஹெலன் அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்காக எப்படி எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டாங்கிறது தான் த இலியடோட கதை. அதுக்கப்புறம் ஒடிசி அப்படிங்கிறது அந்த ஒடிஷியஸ் அப்படிங்கிற அங்க இருக்கக்கூடிய ஓரளவுக்கு கொஞ்சம் யோசிக்கக்கூடியவன் அவன் தான். மற்றவங்க எல்லாம் வரட்டு கௌரவம், என்னோட கெத்து, என்னோட மானம், நான் இவ்வளவு பெரிய ஆளு, நான் கெத்துக்காக இதை பண்றேன், அந்த மாதிரி இருக்கிற ஆட்கள். பட் அந்த ஒடிஷியஸ்ங்கிற ஒருத்தன் கொஞ்சம் யோசிக்கிற ஒருத்தன் மட்டும் எப்படி மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி போறான். ஆனா அவனும் வீடு திரும்பி போறப்போ அவன் ஒய்ஃபுக்கு என்னாச்சு, அவன் குழந்தைங்களுக்கு என்னாச்சு, அவன் நாட்டுக்கு என்னாச்சுங்கிறது தான் இந்த மொத்த கதை. ஓகேவா? நான் நேத்துக்கு இந்த படத்துக்கு என் ஃப்ரெண்டோட போயிருந்தேன். நான் ஆல்ரெடி இந்த கதையெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தன். எனக்கு பாக்குறப்போ பயங்கர எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. பட் அந்த பையன் நிறைய இடத்துல குழம்பி போயிருந்தாங்க. அதனால புரிஞ்சுக்க முடிஞ்சு. இன்னைக்கு வீடியோல என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த கதையை சொல்ல போறேன். த இலியட் அண்ட் த ஒடிசியோட கதையை உங்ககிட்ட சொல்ல போறேன். இது ராமாயண மகாபாரதம் மாதிரி தான், நம்ம ஊர்ல முருகனோட கதை மாதிரி தான். இது எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சாலும் ஸ்கிரீன்ல போய் பார்க்கறப்போ பயங்கரமா இருக்கும். அதுதான் மேட்டர். ஓகேவா? எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இப்போ நான் உங்ககிட்ட இந்த மொத்த கதையும் சொல்ல போறேன். ஹலோ எவ்ரிவான், நம்ம தான் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஸ்டார்டிங்ல என்ன விஷயம் பாத்தீங்கன்னா இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஓகேவா? இது கிட்டத்தட்ட 2500 இயர்ஸுக்கும் முந்தைய கதை அப்படின்னு சொல்லி நம்புறோம். அண்ட் இந்த கதை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுள்கள்லாம் இருக்காங்க. நம்ம அதுக்குள்ள ரொம்ப போக வேணாம். ஏன்னா இப்போ திடீர்னு நம்ம இந்தியாவில் இருக்கிற காட்ஸ் எல்லாம் போய் ஒரு வெள்ளக்காரங்க கிட்ட சொன்னா புரியாது, குழம்பி போய் நம்ம அத்தனை கடவுள் இருக்காங்க. அதே அளவுக்கு கிரீக்லயும் நிறைய கடவுள் இருக்காங்க. ஆனால் கடவுள் மேட்டருக்குள்ள போவேன், நம்ம கதைக்குள்ள டைரக்டா போயிடுவோம். சோ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரிஸ் அண்ட் ஹெக்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அண்ணன் தம்பி இவங்க ரெண்டு பேரும் ட்ராய் அப்படிங்கிற ஒரு ஊரை சார்ந்தவங்க. இவங்க பக்கத்து ஊருக்கு போறாங்க. அந்த பக்கத்து ஊர் எதுன்னு பாத்தீங்கன்னா கிரீஸ். ஓகேவா? கிரீஸ் பல குறுநில மன்னர்களை கொண்ட ஒரு இடமா இருக்குது. நிறைய சின்ன சின்ன மன்னர்கள் இருக்காங்க. இதுல இவங்க ஒருத்தங்க வீட்டுக்கு போறாங்க. போன இடத்துல போனவங்களோட வைஃப் யார் இவங்களை ஹோஸ்ட் பண்றாங்களோ, யார் வீட்டுக்கு போறாங்களோ அவங்களோட வைஃப் பாரிஸ்க்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. பாரிஸ்ங்கிறது பிரின்ஸ், ரெண்டு பிரின்ஸ். ஓகேவா? ஹெக்டார், பாரிஸ். இதுல பாரிஸ்க்கு அங்க இருக்கிற பொண்ணை ரொம்ப பிடிச்சு போயிடுது. அந்த பொண்ணோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெலன். ஓகேவா? அவங்க ஆல்ரெடி திருமணமாகி குழந்தைலாம் இருக்கிற ஒருத்தங்க. ஓகேவா? அதாவது இலியடோட கதைப்படி. சோ அவங்க இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. சோ பாரிஸ் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பர்சியூ பண்றாங்க. அந்த பொண்ணுக்கும் பாரிஸ் ரொம்ப பிடிச்சு போயிடுது. சோ ரெண்டு பேரும் திருப்பி வர்றப்போ ஓடி வந்துடுறாங்க. இந்த மேட்டர் அவங்க ஊர்ல பெரிய பஞ்சாயத்து ஆகுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீக்ல இருக்கக்கூடிய உலகத்திலே மிகப்பெரிய பேரழகி ஹெலன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். ஹெலனோட சுயமரம் நடக்கிறப்போ அவங்களுக்கு கல்யாணம் நடந்த காலகட்டத்தில், அவங்களுக்கு முதல்ல கல்யாணம் இருக்கும்ல, அந்த காலகட்டத்தில் எல்லா குறுநில மன்னர்களும் வந்தாங்களாம். அப்ப ஹெலனோட அப்பா ஒரு ஸ்கெட்ச் போடுறாரு. எப்படி நம்ம பொண்ணு இவ்வளவு அழகா இருக்காங்க, இன்னைக்கு ஒருத்தன் கல்யாணம் பண்ணாலும் நாளைக்கு இன்னொருத்தன் சண்டை போட்டு பொண்ணை தூக்கிட்டு போயிடுவான். சோ சூட்டர்ஸ் எல்லாரும், அதாவது யார் யார் கல்யாணம் பண்ண வராங்களோ எல்லாருமே ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு தான் கல்யாணத்துல நிக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா யாரு கல்யாணம் பண்ணாலும் இந்த பொண்ணை நாங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து பாதுகாப்போம், நாங்க எப்பவுமே இந்த பொண்ணோட சேஃப்டிக்கு உத்தரவாதம் இருப்போம் சொல்றவங்க மட்டும் தான் இந்த டீலுக்குள்ளே போக முடியும், அந்த சூட்டர்ஸாவே இருக்க முடியும். ஓகேவா? அதுல நிறைய பேர் உள்ளுக்குள்ள போய் நிக்கிறாங்க. எல்லாரும் கடைசியில ஹெலனை பாதுகாப்போம்னு சொல்றாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த ஹெலனை பக்கத்து நாட்டுல இருக்கிறவன் திருட்டுத்தனமா தூக்கிட்டு போயிடுறான். சோ இது அவங்களோட அத்தனை பேரோட ஈகோ எல்லாத்தையுமே டச் பண்ணிடுது. என்னடா இது, நம்ம ஊருக்கு நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ணை அதுவும் இன்னொருத்தனோட பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க, அது ஒரு பெரிய ராஜாவோட பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் என்ன டிசைட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நாம உள்ளுக்குள்ள போய் ஹெலனை காலி பண்ணணும். ஏன்னா அவங்க கௌரவ பிரச்சனை ஆயிடுது. சோ ஹெலனை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராயவே அழிக்கணும், இவங்க எவனுமே இருக்கக்கூடாது, நம்மளுக்கு ஒரு பெரிய அவமானத்தை ஏற்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு 1000 கப்பல்கள்ல கிரீக்ல இருக்கக்கூடிய அத்தனை மன்னர்களும் ஒன்னா சேர்ந்து கிளம்புறாங்க. இப்போ தான் நம்ம தலைவன் ஒடிசியஸ், அவனுக்கு இந்த போருக்கு வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஒடிசியஸ் எப்படிப்பட்ட ஆளுன்னு பாத்தீங்கன்னா, டேய் எதுக்குடா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாவது பிரயோஜனம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, போனா போயிட்டு போற, நீ உன் வேலையை பாரு, போனேன்னா அதை விட பெரிய பிரச்சனை இருக்குது, வரட்டு கௌரவத்துக்காக போவாத, ஏன்னா போருங்கிறது இன்னும் பெரிய விஷயம். இப்போ ஒரு பொண்டாட்டி போனா நீ போருக்கு போனேன்னா பெரிய பிரச்சனையா நடந்து முடிஞ்சோன்னு தேவையில்லாம போவாதன்னு சொல்ற ஒரு ஆள் தான் ஒடிசியஸ். ஆனாலுமே ஒடிசியஸ் ரொம்ப ஸ்மார்ட்னு எல்லாருக்கும் தெரியும். ஒடிசியஸும் ஒரு குறுநில மன்னன் தான், சரியா? இருந்தாலும் அங்க இருக்கிற மன்னர்கள் என்ன பண்றாங்கன்னா,
ஒடிஷியஸ் நீ வந்தே ஆகணும்னு சொல்றாங்க. ஒடிஷியஸ் என்ன பண்றான்னா சரி ஓகே நம்மள இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடுறாங்க, நம்ம வந்து இவங்களை வந்து ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணா எனக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒடிஷியஸ் வந்து ஒரு வயக்காட்டை உழுதுகிட்டே இருக்கிறப்போ உப்பை வந்து தூவி விடுற மாதிரி ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் ஒடிஷியஸ்க்கு பைத்தியம் முடிச்சிருச்சுப்பான்னு சொல்றாங்க. ஏன்னா ஒடிஷியஸ்க்கு இந்த போருக்கு போவேனா, ஏன்னா பக்கத்து ஊர்ல இருக்குது பல வருஷம், இன்னைக்கு தான் நம்ம ஜிகுன்னு போயிட்டு வந்துருவோம். அன்னைக்கு வந்து நம்ம அவ்வளவு ஈஸியா போயிட்டு வர முடியாது. இன்னைக்கு அமெரிக்கா வந்து ஈரானுக்கு வந்து குண்டு போட்டு போறாங்க. அன்னைக்கு யோசிச்சு பாருங்க, போருனா பல தூரம் போகணும், பல வருஷத்துக்கு குடும்பத்தை தாண்டி இருக்கணும், தள்ளி இருக்கணும், ஜெயிப்போமா தோப்போமான்னு தெரியாது. ஸோ ஒடிஷியஸ்க்கு போவேனா, அதனால இப்படி ஒரு டிராமாவை போடுறாங்க. அப்போ அங்க இருக்கிற ஒரு ராஜா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒடிஷியஸ் வந்து கொஞ்சம் விவரமான ஆள், இந்த மாதிரி எஸ்கேப் ஆக பாப்பான். ஒன்னு பண்ண ஒடிஷியஸோட பையனை தூக்கிட்டு வந்தா அது கை குழந்தை, அதை வந்து அந்த ஃபார்ம்ல போட்டு வச்சிடுறாங்க. ஒடிஷியஸ் உண்மையிலேயே பைத்தியம் முடிச்சிச்சுன்னா அந்த குழந்தையை ஏத்திட்டு போயிடுவான். அவன் கரெக்டா நிறுத்தினானா ஒடிஷியஸ்க்கு வந்து எல்லா அறிவும் இருக்குது, நம்மளை ஏமாத்துறான்னு அர்த்தம்னு சொல்லி வெயிட் பண்ணி பாக்குறாங்க. ஒடிஷியஸ் கரெக்டா நிறுத்திடுறான். நிறுத்தினோன்னா ஓகே இவன் தெளிவா தான் இருக்கா, நம்மளை ஏமாத்த பாக்குறான்னு சொல்லிட்டு ஒடிஷியஸையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ போற ஆட்கள்ல வந்து ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்னு ஹெலனோட ஹஸ்பண்ட், ஓகேவா, அவங்க தான் இருக்கிறதுலே பெரிய ராஜா. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டர்ஸ் அக்கிலீஸ். அக்கிலீஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய போர் வீரன், பாகுபலி மாதிரி, ஓகேவா. அடுத்து ஒடிஷியஸ் வந்து மிகப்பெரிய மூலகாரன், ஓகேவா. இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த ராஜாவோட சேர்ந்து கிளம்பி போறாங்க. இது போக 1000 கப்பல்கள்ல பல பேர் போறாங்க. ட்ராய் இப்போ இந்த ஹெலனை தூக்கிட்டு வந்துட்டாங்கல்ல, அங்க வந்து பாரிஸை வந்து ஹெக்டார் வந்து கண்டமணிக்கு திட்டி விடுறாங்க. டேய் நீ என்ன பண்ணிருக்கன்னு தெரியுமாடா, உன் காதல் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு போரை கிளப்பி விட்டுருக்க. ட்ராய் வந்து எப்படி தாங்கும், ட்ராய்ங்கிறது அங்க இருக்கிற நகரம், ஓகே, ஒரு பெரிய நாடு. அந்த நாடு வந்து பாரிஸ் சொல்றான், ட்ராயோட சவரை பத்தி உனக்கு தெரியும்ல, ட்ராயோட சவரை மீறி யாரும் உள்ளுக்குள்ள வரவே முடியாதுன்னா அது பெரிய சவர். இப்போ நம்ம வந்து லோஹகாட் ஃபோர்ட்டை பத்தி பேசுறோம் இல்ல, நம்ம சியாகோயில் கதையில் அந்த மாதிரி, அது ஒரு பெரிய கோட்டை, ஓகேவா. அது வந்து இமாலய சைஸுக்கு வந்து அந்த சுவர்லாம் இருக்குது, அதுக்குள்ளெல்லாம் யாரும் வர முடியாது, நம்ம பாத்துக்கலாம், அவங்க பாட்டு பீச்ல வந்து நின்னுட்டு திரும்பி போயிடுவாங்கன்னு சொல்லிடுறாங்க. இந்த 1000 கப்பல் வந்து இறங்குனதுக்கு அப்புறம் அவங்க வந்து உள்ளுக்குள்ள போய் சண்டை போடணும்னு நினைக்கிறாங்க. போர் வந்து போகுது வருஷ கணக்கா போகுது, 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம், கடைசி வரைக்கும் ஜெயிக்கவே முடியலங்க. கிட்டத்தட்ட 9 இயர்ஸ் ஆயிடுது. இவங்களால அந்த சுவரை ஒண்ணுமே பண்ண முடியல. என்னானாலும் அந்த சுவர் தாங்கி நின்னுகிட்டே இருக்குது. ட்ராயோட சுவர் வந்து அவ்வளவு பெருமை மிகு சுவர். இவங்க இந்த சுவரை உடைச்சாதான் ஊருக்குள்ளே போக முடியும். அவங்க சைனா கிரேட் வால் ஆஃப் சைனா மாதிரி அவ்வளவு பெருசு கட்டி வச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ள போவே முடியல, சுவர் வந்து நின்னுகிட்டே இருக்குது. அப்போ ஃபைனலி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து அக்கிலீஸுக்கும் அந்த ஹெலனோட புருஷன் இருக்காங்கல்ல, யார் அந்த மிகப்பெரிய ராஜா, அவங்களுக்குமே சண்டை வந்துருது. அக்கிலீஸ் வந்து இந்த போருக்கு நான் வரமாட்டேன், நீயே போய் பார்த்து, ஏன்னா பல வருஷம் ஆகுது, எதுக்கு இங்க வந்தோன்னு தெரியல, ஒடிஷியஸ் இதுக்கு தானே அப்பவே சொன்னேன் வராதீங்கடான்னு, ஏன் தேவையில்லாம வந்தீங்கன்னு எல்லாருக்கும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, வருவோம் ஒரு வாரத்தில் அடிச்சுட்டு கிளம்பி போயிடுவோம் அமெரிக்கா மாதிரி நினைச்சிருக்காங்க. ஆனா அது முடியல. அது வந்து தகர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய கோட்டையா இருக்குது. அவங்களால உள்ளே போக முடியல. 10 வருஷம் வெயிட் பண்றாங்க. எல்லாருக்குள்ளேயும் சண்டை வர ஆரம்பிக்குது. இப்போ அக்கிலீஸ் என்ன சொல்றாங்க, நான் போருக்கே வரல, நீங்க என்ன வேணாலும் பாத்துக்கோங்கன்றாங்க. சோ இவங்க வெளியில இருந்து சண்டை போடுற போர் கூட தோக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள ஹெக்டார் வந்து ரொம்ப நல்லவன், ஓகேவா. இந்த கதையிலேயே ஒரு ஆளு நம்ம தெளிவா கரெக்டான ஆளுன்னு சொன்னோம்னா ஹெக்டார் தான். ஒடிசியஸ் கூட கிடையாது. ஒடிசியஸ் கூட வந்து கொஞ்சம் நம்ம போற இதுமே தான் இந்த இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தான் ஒடிசி படம் புரியும். ஏன்னா இதுக்கப்புறம் தான் ஒடிசி படமே ஆரம்பிக்குது. இதெல்லாம் ஃபிளாஷ்பேக்கா மட்டும் லைட்டா காமிப்பாங்க. பட் எனிவே, சோ ஹெக்டார்ங்கிறவன் தான் நல்லவன். யாரு, பாரிஸோட அண்ணன். யாரு வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்தாங்களோ அவனோட அண்ணன். அவன் வந்து அக்கிலீஸும் சண்டை போடலங்கிறப்ப வந்து ஹெக்டார் வந்து பயங்கரமா சண்டை போடுறான், உள்ளுக்குள்ள போறான், எல்லாரையும் அடிச்சு நகர்த்திட்டு இருக்கான். இவங்க பீச்ல கூட இருக்க முடியாது, திரும்பி கப்பல் எடுத்துட்டு போகணுங்கிற நிலைமை வர ஆரம்பிச்சிருது. அப்போ அக்கிலீஸோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அக்கிலீஸ் மாதிரியே ட்ரெஸ் போட்டு உள்ளுக்குள்ள போறான். ஏன்னா அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கும் தெரியுது அக்கிலீஸே வரல, நம்ம எப்படி இந்த போரை ஜெயிப்போம், பாகுபலி இல்லைன்னா பாகுபலியோட ஆர்மி என்ன ஆகும், அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கப்போ பாகுபலியோட ஃப்ரெண்ட் பாகுபலி மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு ஆர்மர்லாம் போட்டிருந்தா அது உள்ள யாரு இருக்கான்னு யாருக்கு தெரிய போகுது. சோ அந்த மாதிரி மாத்தி ட்ரெஸ் பண்ணிட்டு போறான். ஹெக்டார் வந்து இதுதான் சான்ஸ், அக்கிலீஸ் அடிச்சா இந்த போர் நின்றுன்னு சொல்லிட்டு அடிச்சிடுறான், காலி பண்ணிடுறான். பட் அக்கிலீஸ் உள்ள இல்ல, அக்கிலீஸோட ஃப்ரெண்ட். இது வந்து அக்கிலீஸ்க்கு செம்ம காண்டாயிடுது. என்னடா நம்ம ஃப்ரெண்டை வந்து இப்படி காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கிலீஸ் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து இப்போ உங்க கூட ஒண்டி வரேன், நீ முடிஞ்சா சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹெக்டாரை கூப்பிடுறான். ஹெக்டார் வந்து ஓகே நான் கிளம்புறேன். ஊர்ல இருக்கிறவங்க சொல்றாங்க இந்த சுவரை தாண்டி போகாத, இந்த சுவர் வந்து நம்மளுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம், அதை தாண்டி போனா அக்கிலீஸ் ஒன்று அடிச்சிருவான் அப்படிங்கிறாங்க. ஹெக்டாருக்கும் தெரியும் அக்கிலீஸ் அடிச்சிருவான். ஹெக்டார் வந்து ரொம்ப நல்லவன், அக்கிலீஸ் பெரிய போர் வீரன். சோ அக்கிலீஸ் வந்து அந்த ஃபுல் காண்ட்ல ஃப்ரெண்டை இழந்த காண்டுல இருக்கான். ஹெக்டாரை வந்து போகாத அப்படின்னு சொல்றாங்க. ஹெக்டார் ஆன ஒரு விஷயம் சொல்றான், இந்த போர்ல நான் செத்தாலும் சரி இல்ல அக்கிலீஸ் செத்தாலும் சரி இந்த போர் முடிஞ்சிரும், யார் ஜெயிச்சாங்கன்னு கிளம்பி போயிடுவாங்க, அதனால நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஏன்னா யார் இறந்தாலும் அங்க இறந்தாலும் யாரோ ஒருத்தங்க கஷ்டப்பட போறாங்க, போர்னா நிறைய பேர் இறந்துகிட்டே இருப்பாங்க, இதுக்கு ஒரு முடிவுக்கு நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஹெக்டார் வந்து தனியா ஒண்டி ஃபைட்டுக்கு வந்து போறாங்க. அண்ட் உங்களுக்கே தெரியும் அதுல வந்து அக்கிலீஸ் வந்து ஹெக்டாரை பயங்கரமா அடிச்சு காலி பண்ணிடுறான். ஒரு நல்லவன் இறந்து போறான். உண்மையிலே இந்த கதையை கேட்கிறப்போ கர்ணன் மாதிரி நம்மளுக்கு தோணும் அந்த ஹெக்டாரோட கேரக்டர். இன்னைக்கு வரைக்கும் ஹெக்டாரை வந்து நம்ம இங்க பாருங்களேன், யோசிச்சு சம்பந்தமே இல்லாம நம்ம 2026ல 3000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்ததா சொல்லப்படுற ஹெக்டார் வந்து நம்ம ஃபீல் பண்ணிருக்கோம். எனிவே ஹெக்டார் வந்து இறந்து போயிடுறான். ஹெக்டார் வந்து அவன் ரொம்ப நல்ல ஹஸ்பண்ட், நல்ல அப்பா, ஊருக்கு வந்து கரெக்டான ஒரு பிரின்ஸ், ஆனா எல்லாமே போயிடுது. ஓகேவா, அக்கிலீஸ் வந்து ஜெயிச்சிடுறான். அதுக்கப்புறம் ஹெக்டார் இன்னும் கோவம் அடங்கல. சரியா, சோ அக்கிலீஸ் என்ன பண்றான்,
பண்றான்னா ஹெக்டாரோட உடலை வந்து கட்டி இழுத்து ஊர் ஃபுல்லா பரேட் பண்றான். அவங்க ஊரோட சுவர் ஃபுல்லா சுத்தி 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 பரேட் பண்ணி காமிக்கிறான். என்னன்னா நான் எவ்வளவு பெரிய ஆளு, நீ எல்லாம் ஒரு ஆளே இல்ல அப்படின்னு காமிக்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கான். ஃபைனலி ஹெக்டாரோட அப்பா, அதாவது பாரிஸ் அண்ட் ஹெக்டர் அவங்களோட அப்பா, அவரு வந்து அக்கிலீஸோட டென்ட்டுக்கே போறாரு. ஆப்போசிட்ல நைட்டோட நைட்டா யாருக்கும் தெரியாம உள்ளுக்குள்ள போய் தயவு செஞ்சு என் பையனை என்கிட்ட திருப்பி கொடு, அந்த உடலை கொடு, அதுக்கான மரியாதையை நாங்க செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அக்கிலீஸ் வந்து உடஞ்சு போய் அவரோட எவ்வளவு பெரிய ராஜா, உடைக்கவே முடியாத கோட்டையோட ராஜா, ஒரு பையன் இப்படி ஆயிட்டானோன்னா நம்ம கிட்ட வந்து மண்டி போட்டு கெஞ்சுறாருன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹெக்டாரோட உடலை கொடுத்துறான். ஹெக்டாரோட உடலை கொடுத்ததோட முடிகிறது தான் த இலியட். ஓகேவா? இது ஒரு மிகப்பெரிய சம்பவம். ஹெக்டார் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கதையை சொல்லக்கூடிய ஹோமர்ங்கிறவர் கிரீக்கர். ஓகேவா? கிரீக்குக்காரர். அவர் வந்து ஆனா யாரை வந்து ஹீரோவா முடிக்கிறாரு? ஹெக்டர். எவ்வளவு பெரிய ஒரு போர் வீரன், மாவீரன், ரொம்ப நல்லவன், அவனோட முடிவு இப்படி இருந்துச்சுங்கிற ஒரு சோகத்தோட முடிக்கிறது தான் த இலியட். ஓகேவா? பட் கதை இதோட முடியல. ஹெக்டர் அச்சீவ் பண்ணி இத்தனை வருஷம் கழிச்சு இந்த இலியட் வந்து இன்னும் நிக்குது இல்ல. வெஸ்டர்ன் லிட்டரேச்சரோட ஓல்டஸ்ட் ஸ்டோரி இதுதான் சொல்றாங்க. வெஸ்டர்ன்ல நம்மளுக்கு தெரிஞ்ச முதல் கதை இதுதான். ஓகேவா? அந்த அளவுக்கு வந்து ஒரு பெருமை வந்து ஹெக்டாருக்கு இருக்குது இத்தனை வருஷம் கழிச்சும். பட் எனிவே இதுல வந்து ஹெக்டாருக்கு முடிஞ்சிருது. இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும், மதன எல்லாம் சரி, இன்னும் இங்க சுவருக்கு வெளியவே நின்று இருக்காங்களேன்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் நம்ம அடுத்த கதை ஆரம்பிக்குது, த ஒடிசி. ஒடிசில தான் வந்து இப்போ ஒடிசியஸ் ஹீரோ ஆகிறான். ஓகேவா? இப்போ ஒடிசியஸ் யாரு? அக்கிலீஸோட ஃப்ரெண்டு. ஒடிசியஸ் வந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கான், என்ன நடந்துட்டு இருக்குது, ஹெக்டார் இறந்துட்டான், 10 வருஷமா நம்ம இங்க நின்னுட்டு இருக்கோம், இந்த போரும் முடியற மாதிரி தெரியல. அக்கிலீஸ் வந்து அந்த பெருமை பேசிக்கிட்டே இருக்கான், நான் வந்து பெரிய ஆளு, நான் பெரிய ஆளுன்னு மட்டும் பேசிட்டு இருக்கான். வரட்டு கௌரவம், மொரட்டு ஆளு, ஆனா வந்து நல்ல வேலை கிடையாது. அவன் பேருக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம இப்ப அக்கிலீஸை பத்தி பேசுறோம், இதுதான் அக்கிலீஸ்க்கு வேணும் அப்பவுமே. சரியா? நம்மளை பத்தி பல வருஷம் கழிச்சு பேசணுங்கிறதுக்காக என்னனாலும் பண்ணுவான். அக்கிலீஸ் வந்து அலெக்சாண்டருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். லேட்டர் காலகட்டங்கள்ல ஜூலியஸ் சீசருக்கு ஹெக்டர் ஒரு இன்ஸ்பிரேஷன். சோ இவங்களோட கதைகளை கேட்டு தான் அதுக்கப்புறம் வந்து பல மன்னர்கள் உண்மையிலே இருந்திருக்காங்க. எனிவே அக்கிலீஸ் வந்து இப்படி மொரட்டுத்தனமா சுத்திட்டு இருக்கான். ஹெலன் வந்து இன்னும் ஊருக்குள்ள இருந்துட்டு இருக்காங்க. அங்க பாரிஸ் வந்து ஜாலியா 10 வருஷமா ஹெலனோட கிரீக்க பொண்ணோட குடும்பம் நடத்திட்டு இருக்கான். வெளியில வந்து இவ்வளவு கடுப்பாயி இவ்வளவு பேர் 10 வருஷமா நின்னுட்டு இருக்காங்க. இந்த போரை நம்ம தோத்தா பெரிய அவமானம், 10 வருஷம் ஆயிடுச்சு, இவன் வேற விட மாட்டான், நம்மள கடைசி வரைக்கும் இங்கே வச்சிட்டு இருப்பான், ஏன்னா அவன் பொண்டாட்டி உள்ளுக்குள்ள இருக்காங்க. என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கெட்ச் போடலாம். இந்த சுவரை நம்ம உடைக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு, இந்த சுவரை மீறி உள்ளுக்குள்ள போகவே முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த சுவருக்குள்ள அவங்களே நம்மள கூப்பிட்டுட்டு போனா என்ன பண்ணன்னு போடுற ஸ்கெட்ச் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1000 கப்பல்ல வந்திருக்காங்கல்ல, அந்த கப்பல் எல்லாத்தையுமே சீக்ரெட்டா அவங்க டிஸ்மேண்டில் பண்றாங்க. டிஸ்மேண்டில் பண்ணி ஒரு பெரிய குதிரையை செய்யறாங்க. இப்போ கிரீக்கர்களா இருக்கட்டும், இந்த ட்ராயில இருக்கிறவங்களா இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரே ஃபேமிலி ஆஃப் காட்ஸை கும்பிட்டு இருக்காங்க. சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, நாங்க வந்து தோத்துட்டோம், நாங்க வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம், நீங்க ஜெயிச்சிட்டீங்க, உங்களுக்கு ஒரு பரிசா நாங்க வந்து ஒரு குதிரையை கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர பெரிய குதிரையை வந்து செய்யறாங்க. இது யாரோட ஐடியா? ஒடிசியஸோட ஐடியா. அந்த ஒடிசியஸ் தான் மூலகாரன். ஓகேவா? அவன் வந்து இந்த குதிரையை வந்து சம பெருசா செய்ய சொல்றான். இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் சைஸுக்கு ஒரு குதிரை. ஓகேவா? இந்த குதிரையை வந்து அவங்க விட்டுட்டு எல்லாரும் போயிடுறாங்க. ஓகேவா? இப்போ இந்த குதிரையை வந்து ட்ராயில இருக்கிறவங்க அப்படியே மெசஞ்சர் வராங்க. ஆமா, பீச்ல வேற யாரும் இல்ல, அந்த குதிரை மட்டும் தான் இருக்குதுன்னு தெரியுது. அப்புறம் அந்த குதிரை எல்லாம் பார்த்துட்டு ட்ராயோட அரச குடும்பங்கள், பாரிஸ், அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓகே இந்த குதிரை என்ன பண்ணலாம், எரிச்சிடலாம், உரிச்சிடலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஏன்னா அவங்களோட கிஃப்ட் நம்மளுக்கு எதுக்குன்னு. ஆனா அங்க இருக்கிற சில பிரீஸ்ட், சாமியார்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல இது கடவுளுக்கு கொடுத்தது, இதை நம்ம விட்டுட்டு போறது நம்ம வம்சத்துக்கே தப்பா போயிடும், நீங்க குதிரையை உள்ள கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. தெரியுமா? இதுதான் பிரச்சனை. ஏன்னா இந்த குதிரை இவங்க கஷ்டப்பட்டு ஊருக்குள்ள கொண்டு போயிடுறாங்க. கேட் உடைக்கவே முடியாத அந்த கேட் ஆஃப் ட்ராய் திறக்குது, உள்ள குதிரை போகுது. போனதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட் ஆகுது. என்ன ட்விஸ்ட்னு பாத்தீங்கன்னா, குதிரையோட உடம்பு வந்து ஓபன் ஆகுது. ஒரு கட்டை வந்து ஓபன் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய கிரீக்க ராணுவ வீரர்கள் உள்ளுக்குள்ள இருக்காங்க. அதுல ஒடிசியஸும் இருக்கான். ஒடிசியஸ் குதிரைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கான். உள்ளுக்குள்ள கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஒரு 50 பேர் கிட்ட இருக்காங்க. ஓகேவா? குதிரைக்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா நைட் ஆன உடனே அந்த குதிரையில இருந்து வெளியே வராங்க. வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா ராணுவ வீரர்களையும் போட்டு தள்ளுறாங்க. கிட்ட 2-3 பேர் தானே நைட்டு காட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் வந்து காட் பண்ணிட்டு இருப்பாங்க? தான் போரே ஜெயிச்சிட்டாங்களே, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா சில் பண்ணிட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்கிற அந்த ராத்திரி வந்து எல்லாரையும் அங்க வெயிட் பண்ணி இருக்கிறவங்க அத்தனை பேரும் காலி பண்ணிட்டு வேகமா ஓடி போய் டோரை திறந்து விட்டுறாங்க. வெளியே வந்து மொத்த ராணுவமும் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. பேசிக்கா கிரீக்க ராணுவம் வந்து கிளம்பி போகவே இல்லை. அவங்க ஊருக்கு வெளியில வேற ஒரு இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ மொத்த பேரும் ரெடியா நைட்டோட நைட்டா இருந்திருக்காங்க. இவங்க கதவை திறந்து விட்ட உடனே மொத்த ராணுவமும் உள்ளுக்குள்ள வருது. 10 வருஷமா உடைக்க முடியாத அந்த ஒரு சுவரை ஒடிசியஸோட மூளை வந்து ஓபன் பண்ணி விட்டுருது. உள்ளுக்குள்ள வந்தவங்க ஆனா எவ்வளவு காண்டா இருப்பாங்க. 10 வருஷம் வெயிட் பண்ணிருக்காங்கல்ல, அதுல அவங்க தலகால் புரியாம பல தவறுகளை, நினைச்சு கூட பார்க்க முடியாத கொடுமைகளை அந்த ஊருக்கு பண்றாங்க. அங்க இருக்கிற குழந்தைங்களை என்னென்ன பண்ணிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அங்க இருக்கிற பெண்களை என்னென்ன பண்ணிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அங்க இருக்கிற கடவுள்களை எவ்வளவு அவமதிச்சிருப்பாங்கன்னு, கோவில் எல்லாம் போட்டு அடிச்சு உடைக்கிறாங்க. அங்க அன்னைக்கெல்லாம் கடவுள் தான் எல்லாமே, கடவுள் எல்லாத்தையும் போட்டு அடிச்சு உடைக்கிறாங்க. அங்க இருக்கிற ராஜாக்களை வந்து அவ்வளோ நாசம் பண்றாங்க. ராணிகள், அங்க இருக்கக்கூடிய ஊரையே வந்து ஒரே நைட்ல வந்து பல 1000 வருஷம், ட்ராய் வந்து சாதாரண ஊர் இல்ல, இத்தனை வருஷமா இங்க உடைக்க முடியாத சுவரை கட்டியிருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய கல்ச்சரா இருந்திருக்கணும். அந்த கல்ச்சரை வந்து கிரேக்கர்கள் வந்து போட்டு நாசம் பண்றாங்க. 10 நூற்றாண்டுகள், கிட்டத்தட்ட 1000 வருஷம் இருந்த ட்ராய் நகரம் வந்து ஒரே ராத்திரி
அழிஞ்சு போகுது. ஓகேவா? நம்ம 1001 படத்துல ஒரு ஓப்பனிங் சீன் காமிப்பாங்க கரெக்டா, ஒரு ஊரே எரிஞ்சு போயிட்டு இருக்க மாதிரி, பேசிக்கா அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். அழிஞ்சு போகுது, ட்ராயே அழிஞ்சு போகுது. ஓகேவா? இதுல வந்து ஒடிஷியஸ்க்கு வந்து அப்பதான் ஹிட் ஆகுது. ஐயோ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்ம யோசிக்கிறோம் வீட்டுக்கு போனோம், நம்ம செல்ஃபிஷா நம்மளை பத்தி மட்டும் யோசிச்சிட்டோம், இவங்களும் குடும்பங்கள் தானே, இவங்களும் ஃபேமிலிஸ் தானே, இவங்களை ஏன் இப்படி நாசம் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. ஒடிஷியஸ்லாம் தடுக்க ஊரால எப்படி தடுக்க முடியும், அத்தனை சோல்ஜர்ஸ் ஆயிரக்கணக்கில் இருக்காங்க, ஊரே நாசம் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அப்போ வந்து ஃபைனலி ஒடிஷியஸ் வந்து ஓகே போர்லாம் முடிஞ்சிருச்சு, இப்பமாவது நம்ம திருப்பி கிளம்பி வீட்டுக்கு போலாம். ஒடிஷியஸ்க்கு வந்து அவன் பையன், அவனோட வைஃப் பெனலோப், இவங்க தான் வந்து ஒடிஷியஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள். கரெக்டா? அவனுக்கு இந்த போரே முதல்ல தேவையில்லை, 10 வருஷம் ஆயிடுச்சு. ஒருத்தனோட வாழ்க்கையில் 10 வருஷம் போருக்கு செலவு பண்ணா என்ன பண்றது, அவன் திருப்பி பொண்டாட்டி கிட்ட போகணும், குழந்தை கிட்ட போகணும்னு மட்டும் யோசி. அவன் குழந்தை எப்படி, பையன் எப்படி வளர்ந்துருப்பான், அது மட்டும் தான் அவன் மைண்ட்ல ஓடிட்டு இருக்குது. ஸோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஒரு 800 சோல்ஜர்ஸ் கடைசியில் மிச்சம் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அரௌண்ட் 200 ஷிப்ஸ் எல்லாரையும் வச்சுக்கிட்டு இவன் திரும்பி கிளம்பி போறான். ஹெலனுக்காக தானே இந்த போரே நடந்துச்சு. ஹெலன் என்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஹெலனா புருஷன் மறுபடியும் பிடிச்சிட்டான், 2 பேரும் மறுபடியும் ஊருக்கு திரும்பி போய் அங்க வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகேவா? இது ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். இதனாலதான் வந்து சொல்லுவாங்க அந்த ஒரு பொண்ணுக்காக நடந்த ஒரு போர்னு. ராஜா வந்து ஆக்சுவலா ஹெலனா முடிக்கணும்னு தான் போவான். ஆனா வந்து கத்தியெல்லாம் தூக்கிட்டு ஹெலனோட முகத்தை பார்த்தவொடனே ஐயோ இவ்வளவு பெரிய பேரழகி, நான் எப்படி வந்து இதை பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஹெலனை திருப்பி ஊருக்கு கூப்பிட்டு போயிடுறான். ஹெலன் வந்து அதுக்கப்புறம் அவங்க ஊர்ல வாழ்ந்ததா தான் கதை இருக்குது. பட் ஒடிசியஸ்க்கு என்னாச்சு, நமக்கு மீதி இருக்கிற நம்ம ஹீரோ ஒடிசியஸ், அக்கிலிஸ் வந்து இந்த போர்ல இறந்துடுறான். ஊருக்குள்ள போனப்போ அந்த குதிரையில இருந்து வெளியே வந்து அக்கிலிஸ் வந்து இறந்து போயிடுறான். அப்போ ஒடிசியஸ் வந்து வெளியே இருக்கான். ஓகேவா? ஒடிசியஸ் வந்து சர்வைவ் ஆகக்கூடிய கொஞ்சம் மூலகாரங்கள்ல ஒருத்தன். சோ ஒடிசியஸ் வந்து இப்போ திருப்பி ஊருக்கு போகணும்னு நினைக்கிறான். இப்போ எல்லாருமே இறந்துட்டாங்க. யாரு? ஹெலன் வந்து திருப்பி ஊருக்கு போயாச்சு, கூப்பிட்டு போயாச்சு. பாரிஸ் வந்து இறந்துடுறான் போர்ல. ஹெக்டார் வந்து போர்ல முன்னாடியே இறந்தாச்சு. அக்கிலிஸ் வந்து இறந்தாச்சு. இப்போ ஒடிசியஸ் மட்டும் தான் நம்மளோட முக்கியமான கேரக்டர்ஸ்ல பாக்கி இருக்கிறது. பாரிஸ் தான் வந்து அக்கிலிஸை கொல்றான். ஓகேவா? அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட். பாரிஸ் வந்து அக்கிலிஸை கொன்னுறான். அக்கிலிஸ்க்கு இந்த கால் மட்டும் வீக் பாயிண்டா இருக்கும், அதுலயே ஒரு அம்பு விட்டுரும். அது கடவுள்லாம் இன்டர்வீன் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. பட் எனிவே அக்கிலிஸ் வந்து இறந்து போயிடுறான். இப்போ கடைசியில கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் இந்த மிகப்பெரிய பேரு பெருமை எல்லாம் பேசினவங்க எல்லாம் காலி. அந்த பொண்ணுக்காக என்னனாலும் இழப்பேன்னு சொன்னவன் எல்லாமே காலி, ஊரு காலி, எல்லாமே காலி. ஒடிசியஸ் மட்டும் சர்வைவர். அவன் கூட கொஞ்சம் பேர், ஒரு 800 பேர் கிட்ட இருக்காங்க. இவங்களை கூப்பிட்டு நான் திருப்பி ஊருக்கு போறேன், இனிமே என்ன யாருமே வீட்டுக்கு போறதை தடுக்க முடியாது, போறதாண்டா வேணும், ஜெயிச்சாச்சுலடா, கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் எடுத்து போக ஆரம்பிக்கிறான். கிளம்பி போறப்போ ட்ராய் அழிச்சதுனால கடவுள்கள் வந்து ஒடிசியஸை வந்து தண்டிக்கிறாங்க. ஒடிசியஸ் ஆனா எப்படிப்பட்டால்னா, கடவுளா இருந்தாலும் போடா நான் பண்றதை நான் பண்ணிட்டு தாண்டா இருப்பேன்னு நினைக்கிற ஒரு ஆளு, மூலக்காரன். ஆனாலும் கடவுள்கள் அவனை எப்படி தண்டிக்கிறாங்கிறது தான் த ஆடிசி. அந்த ரெண்டாவது கதையும் அதுதான், படமும் இதுதான். ஸோ இந்த ஆடிசியஸ் வந்து திருப்பி போறப்ப பாத்தீங்கன்னா, அவன் வந்து 10 செகண்ட் அவன் பார்க்குற ஒரு வரட்டு கௌரவம் வந்து, ஒடிசியஸே வந்து ஒரு செகண்ட் ஈகோ இருப்பாரான். ஆனா அது வந்து அவனோட அடுத்த 10 வருஷத்தை, அவன் குடும்பத்தை எல்லாத்தையுமே எப்படி பாதிக்குதுங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒடிசியஸ் வந்து திருப்பி ஊருக்கு போறப்ப பயங்கரமா பசிக்குது, சாப்பாடு எதுவும் கிடைக்கல. ஸோ தூரத்துல ஒரு தீவு இருக்குது, அந்த ஐலாண்ட்ல போய் செட்டில் ஆகலான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. அங்க பார்த்தா ஒரு பெரிய ஜெயண்ட் இருக்கான். ஓகேவா? ஒரு கண்ணு மட்டும் தான் அவனுக்கு இருக்கும். ஸோ வந்து ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஜெயண்ட். அவன் வந்து யார் கையில கிடைச்சாலும் புடிச்சு கடிச்சு சாப்பிட்டுருவான். சோ இவனை வந்து அடிச்சு காலி பண்ணுங்கிறதுக்காக இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த புக்ல சொல்றேன். ஓகேவா? இது படத்துல அப்படி இருக்காது, பட் புக்ல சொல்றேன். அவனை வந்து பயங்கரமா சரக்கெல்லாம் கொடுத்து அவனை வந்து ஒரு மாதிரி போதை நிலைமைக்கு கொண்டு போயிட்டு, அங்க மத்த ஜெயண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் வந்து இவன் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக சரக்கு கொடுத்து இவனை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு, அந்த ஜெயண்ட் சம பெருசா இருக்கான், அவனை வந்து மத்த ஜெயண்ட்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போயிடக்கூடாது இவங்க வந்திருக்காங்கிறதெல்லாம், சாப்பிடுறது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அங்க இருக்கிற ஆடெல்லாம் அடிச்சு சாப்பிட்டுட்டு ஃபைனலி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒடிசியஸ் வந்து அவனோட கண்ணை வந்து குத்திடுறான். சோ இப்போ வந்து ஒடிசியஸ் வந்து கண்ணை குத்துனதுனால அந்த ஜெயண்ட் கேக்குறான், நீ யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறான். இவன் சொல்றான், நான் நோபடி அப்படின்னு சொல்லிடுறான். நோபடினா யாரும் இல்ல. கரெக்டா? சோ அந்த ஜெயண்ட் வந்து கத்துறான், மத்த ஜெயண்ட்ஸ்க்கு மெசேஜ் கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்னா, நோபடி வந்து என்னைய குத்திட்டான் அப்படின்னு சொல்றான். நோபடி வந்து என்னை தொல்லை பண்றான், நோபடி வந்து என்னை காயப்படுத்துறான்னு. ஆனா மத்த ஜெயண்ட் என்ன கேட்பாங்க, நோபடி யாருமே இல்ல என்னை காயப்படுத்துறாங்க, யாருமே என்னை காயப்படுத்தல, அந்த மாதிரி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ இவங்க வந்து இவன் கலாய்க்கிறான், இந்த ஜெயண்ட் கலாய்க்கிறான்னு சொல்லிட்டு அவங்க யாரும் இவனுக்கு ஹெல்ப்புக்கு வரல. இப்போ ஒடிசியஸ் வந்து ஆனா கடுப்பு, இவனுக்கு என்னன்னா மத்த சில சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் இந்த ஜெயண்ட் சாப்பிட்டான்னு கிளம்பி போறப்போ அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு அடி அடிச்சுட்டு அந்த ஜெயண்ட் கிட்ட சொல்றான், எல்லாம் சரி, என் பேர் ஒடிசியஸ், நோபடி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கௌரவம் மீதி இருக்கிறவங்க முன்னாடி ஒரு கெத்து காமிக்கிறான். இப்போ என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு பேர் தெரிஞ்சிருது. இப்போ சொல்றான், ஒடிசியஸ் என்ன குத்திட்டான் அப்படின்னு சொல்றான். இப்போ ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜெயண்ட் வந்து கடவுளோட பையன், அவங்க ஊர் கடவுளோட பையன். அப்போ கடவுள் வந்து கடவுள் அவர் வந்து செம்ம கண்டாயிடுறாரு, என்னடா என் பையனை நீ இப்படி பண்ணிட்டு பேரை வேற சொல்லிட்டு போறியான்னு சொல்லிட்டு, இப்போ இவங்க மறுபடியும் ஷிப்ல தானே ஊருக்கு போகணும், உனக்கு நீ எப்படி வீட்டுக்கு போறன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சேலஞ்சா கொடுக்குற. ஒரு பெரிய வேர்ல்பூல் இருக்குது, உள்ளுக்குள்ள போனீங்கன்னா தண்ணிக்குள்ளேயே போயிடுவீங்க, அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, பயங்கரமா புயல் அடிக்குது, காத்தடிக்குது. ஒரு கடவுளுக்கும் அவன் மேல ஒடிசியஸ்க்கு, உன்னால தாண்டா இவ்வளவு பெரிய ட்ராய் நடந்துச்சு, என் பையனை இப்படி பண்ணிட்டு, ஒடிசியஸ் வந்து மூலகாரனா இருக்கலாம், நல்லா
நல்லவனா இருக்கலாம், எல்லாம் சரி. ஆனா அவனால மத்தவங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க. சோ அதுல பயங்கர காண்டாய் ஒரு கடவுளும் வந்து ஒடிசியஸை தண்டிக்கிறது தான் மீதி கதை. ஒரு விதத்துல சில இடத்துல பாத்தீங்கன்னா பேயெல்லாம் வந்து அவன் அடிச்சுட்டு போவான். ஒரு மிருகம் இருக்கும், அது வந்து அவன் அடிச்சுட்டு போயிடும். சில இடத்துல சில கிராமங்கள்ல பாடுவாங்க, அந்த பாட்டை கேட்டாலே பைத்தியம் பிடிச்சு அவன் மரணத்தை தேடுவான். அதுக்குள்ள ஒடிசியஸ் போகணும், அவனோட கேங் மொத்தமா போகணும். ஒரு சேலஞ்சிலையும் அவனோட டீம் வந்து சின்னதாயிட்டே போயிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ஒரு தீவுக்கு போவாங்க, சாப்பாடு வர வழியே இல்லைன்னு. அங்க ஒரு சூனியக்காரி வந்து அங்க இருக்கிற மனுஷங்களை எல்லாத்தையும், இவங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அனிமல்ஸா மாத்தி விட்டுருவா. ஒடிசியஸ் அனிமலா மாத்த ட்ரை பண்ணுவா. ஒடிசியஸ் அதுல இருந்து எஸ்கேப் ஆமா. இப்படி இந்த அட்வென்ச்சர் பயங்கர சேலஞ்சஸ் எல்லாத்தையும் மீறி ஃபைனலி ஒடிசியஸ் வந்து அவங்க ஊருக்கு வந்து சேர்றப்போ ஒடிசியஸ் ஒரு ஆளா இருக்கான். இதுக்கு இன்னொரு அட்வென்ச்சர் வேற இருக்கும். ஒடிசியஸ்க்கு வந்து ஒருத்தி வந்து தாமரையை கொடுத்து அவனோட வீடை மறக்க வச்சிருவா. அப்புறம் இன்னொரு கடைசியில வந்து ஒருத்தி வந்து ஒரு தேவ ஏஞ்சல், ஓகேவா, அந்த பொண்ணு வந்து அவன் கூட பயங்கரமா ரொமான்டிக்கா இருந்துட்டு டெய்லி நைட் அவன் கூட ரொமான்டிக்கா இருந்துட்டு ஒடிசியஸ் ரொம்ப பிடிச்சு போயிடும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உனக்கு வந்து மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கையை தரேன், இம்மார்டாலிட்டி தரேன், நீ என் கூடவே இருந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒடிசியஸ் வந்து அதை கேட்டுட்டு கொஞ்சம் வருஷம் அங்க இருப்பான். இப்படியே 10 வருஷம் ஆயிடும். 10 வருஷம் போருக்கு, வீட்டுக்கு திருப்பி போறதுக்கே 10 வருஷம். இதெல்லாம் நடந்துட்டு இருக்க போது அவன் குடும்பத்துக்கு என்னாச்சுன்னு அவனுக்கு தெரியாது, ஓகேவா. அப்படியே இருந்துட்டு இருப்பான். குடும்பம் இருக்கா இல்லையான்னு கூட சம்டைம்ஸ் மறந்து போயிடுவான், பைத்தியம் பிடிக்கிற நிலைமைக்கு போயிடுவான். அப்போ அவன் ஃபைனலி வந்து இந்த பொண்ணு நம்மளை ஏமாத்திங்க வச்சிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு, நம்மளை ஹாப்பியா ஜாலியா வச்சுக்கிட்டு நம்ம குடும்பத்தை யோசிக்க விட மாட்டேங்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து இல்ல என் பொண்டாட்டி குழந்தை நான் கண்டிப்பா பார்த்தே தருவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்தும் கிளம்பி போறான். ஃபைனலி அவன் வீட்டுக்கு போய் சேர்றப்போ அவன் வைஃபுக்கு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இவன் கிளம்பி போன நாள்ல இருந்தே அங்க ஒவ்வொருத்தரும் நான் தான் அடுத்து ராஜான்னு சொல்லிட்டு வைஃபை கல்யாணம் பண்ணிக்க வந்து எல்லாரும் நின்று இருக்காங்க. யாரு? பெனலோப், ஒடிசியஸோட வைஃப். அவன் பையன் வந்து குழந்தையா இருந்த அந்த கை குழந்தையா இருந்தவன் வந்து இன்னைக்கு பெரிய ஆளாவே வளர்ந்துட்டான். அவனை யாருமே மதிக்கவும் மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா, ராணியை கல்யாணம் பண்ணிட்டா நம்ம ராஜாவாயிடலாங்கிறதுக்காக சுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 108 பேர் வந்து அவங்களோட பேலஸ்குள்ளேயே சுத்திட்டு இருக்காங்க. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. இப்போ பெனலோப் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இத்தனை வருஷமா நான் வந்து ஒரு சோகத்துல வந்து நான் வந்து ஒரு நெய்துட்டு இருக்கேன், நான் ஒரு துணியை நெய்துட்டு இருக்கேன், அதை மொத்தமா நான் வீவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஒருத்தனை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படியே நாளாகுது. ஒடிசியஸும் திருப்பி ஊருக்கு வந்துடுறான். ஆனா இன்னும் வேற யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஒடிசியஸ் வந்து மாறு வேஷத்துல வரான், பிச்சைக்காரனா வரான். ஒடிசியஸ் வந்துட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து இப்போ இந்த ஊருக்குள்ள போய் ஊரை முதல்ல தெரிஞ்சுக்கணும். எடுத்தோன்னா ராஜாவானா என்ன போடுறதுக்கு 108 பேர் காத்துட்டு இருப்பாங்க. சோ நான் வந்து முதல்ல ஊர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சுத்தி போய் பாக்குறேன். அங்க ஒரே ஒரு நாய் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்குது. யாருமே பெருசா ஒடிசியஸை கண்டுபிடிக்கல, பட் அந்த நாய் கண்டுபிடிக்குது. அது ஒடிசியஸ் வளர்த்த ஒரு நாய். அவனை பார்த்த உடனே அந்த உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்த அந்த வயசான நாய் வந்து இறந்து போகுது வாழை ஆட்டிட்டு. இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு மொமெண்ட். லைக் மனுஷங்களை நம்ப முடியுமோ முடியாதோ, அவனோட பொண்டாட்டி கூட கண்டுபிடிக்க முடியாது, பையன் டைம் எடுப்பான், எல்லாருமே யோசிப்பாங்க. பட் இந்த நாய் கரெக்டா கண்டுபிடிச்சிரு. ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்ட். அதுக்கப்புறம் ஒடிசியஸ் வந்து பையன் கிட்ட வந்து ஐடென்டி தெரிஞ்சவனா பையன் இருந்துகிட்டு ஒடிசியஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். ஃபைனலி அவன் பையன் போய் அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்றான், எல்லாரையும் ஒரு இடத்துக்கு வர சொல்லுமா, அடுத்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ, பரவாயில்ல நீ 20 வருஷம் வெயிட் பண்ணிட்ட அப்படிங்கிறாங்க. இது வந்து என்ன ஸ்கெட்ச்னு பாத்தீங்கன்னா, 100 பேரையும் ஒரே இடத்துல கொண்டு வர வைக்கிறதுக்கான ஸ்கெட்ச். யார் அடுத்த பதவிக்கு ஆசைப்படுறாங்களோ ஒடிசியஸோட எதிரி பேசிக்கா. சோ ஒடிசியஸ் வந்து உள்ளுக்குள்ள போய் அங்க வந்து ஒரு சீன் இருக்குது, நம்ம ராமாயண கதை மாதிரி ஒரு சீன் இருக்குது. அவங்க ராணி என்ன சொல்லுவாங்கன்னா, யாரு வந்து இந்த வில்ல வந்து கோர்த்து வில்ல வந்து கரெக்டா இந்த பல இந்த ஆக்ஸ் எல்லாம் இருக்கும், கோடாரி இருக்கும், அந்த ஹோல்ஸ்குள்ள கரெக்டா அடிக்கிறாங்களா, அந்த கோடாரியோட எண்டுல வந்து சின்ன சின்ன ஹோல், அந்த கயிறு கட்டுறதுக்கு இருக்குள்ள அதுக்குள்ள ஒரு 8 கோடாரி இருக்கும். எல்லாத்துக்குள்ளேயும் ப்ராப்பரா அந்த அம்பை வந்து யார் எழுதுறாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருப்பாங்க. 108 பேர் அதுக்கு ரெடியாகி வந்திருப்பாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லா ஆயுதத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஹால்ல கரெக்டா வெயிட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்போ யாருமே இதை பண்ண முடியாது, ஒவ்வொருத்தனா பண்ண முடியாது, தோத்துக்கிட்டே இருப்பாங்க. ஃபைனலி அந்த பிச்சைக்காரன் இருந்துகிட்டு நான் பண்றேன்னு சொல்லிட்டு யார் ஒடிசியஸ் வந்து செய்வாங்க. செஞ்ச உடனே அங்க இருக்கிற அத்தனை பேரும் வந்து ஆச்சரியப்படுவாங்க. அத்தனை பேரும் ஒடிசியஸ் திருப்பி வந்துட்டானா, இப்போ இத்தனை வருஷம் நம்ம ஆசைப்பட்ட இந்த சீட்டுக்கு காம்படிஷனே ஒடிசியஸ் தான், ஒடிசியஸ் வந்துட்டானா ஒடிசியஸை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு அதுக்கு முயற்சி செய்வாங்க. பட் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா மறுபடியும் அப்பாவும் பையனும் ஒண்ணா சேர்ந்து அத்தனை பேரையும் காலி பண்ணிட்டு ஃபைனலி வைஃப் யாரு பெனலோப் கிட்ட வந்து ஒடிசியஸ் போறான். படத்துல இல்லாத விஷயத்தை சொல்றேன், இது வந்து புக்ல இருக்கிற விஷயத்துக்கு நான் போயிடுறேன். சோ வந்து அப்பவும் ஆனா வைஃப் நம்ப மாட்டாங்க. பெனலோப் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ற 10-20 வருஷம் நான் காத்துட்டு இருக்கேன், எனக்கு தெரியாத ஒவ்வொருத்தையும் எப்படி வேஷம் போட்டு வருவான், ஏமாத்த வருவான் என் கூட இருக்கிறதுக்கு, நீ உண்மையிலேயே ஒடிசியஸ்னு ப்ரூவ் பண்ணணுங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஃபைனலி என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட பெட்ரூம்ல இருக்கிறப்போ ஒடிசியஸும் வந்து அந்த உரிமை கொண்டாடிட்டு வரும். பட் பெனலோப்க்கு மைண்டுக்குள்ள டவுட் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க நாய்க்கு தான் கரெக்டா தெரியும் தான் ஒடிசியஸ், வேற எல்லாருக்குமே ஒரு சின்ன டவுட் இருக்குது ஒடிசியஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு பண்ணாலும் பெனலோப் வந்து கடைசியில் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற மெய்டு கிட்ட வந்து இந்த பெட்டை கொண்டு போய் வெளியே போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாரு? ஒடிசியஸும் பெனலோப்பும் 20 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண பெட். ஒடிசியஸ் வந்து கடுப்பாயிடுவான், அந்த பெட்டை எப்படி வெளியே போட முடியும், மெய்டெல்லாம் நீங்க வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட் வந்து மரத்தோட அங்க வந்து ஒரு ஆலிவ் ட்ரீ இருக்கும், அந்த ட்ரீயோட சேர்ந்தே அந்த பெட்டை வந்து ஒடிசியஸும் பெனலோப்பும் சேர்ந்து தனியா யாருக்கும் சொல்லாம செஞ்சிருப்பாங்க. பேசிக்கா அந்த பெட் மூவ் பண்ணவே முடியாது, அந்த ஆலிவ் ட்ரீயோட ரூட்ஸே வந்து அந்த பெட், ஓகேவா. சோ ஒடிசியஸ் வந்து அந்த அதை எப்படி அசைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு ஒரு ஃப்ளோல வருவான். அப்போ வந்து பெனலோப் முடிவு பண்ணுவாங்க, இதுதான் ஒடிசியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் ஒண்ணா வாழ்றாங்க. இதுதான் மொத்த கதை. இதுல நம்மளுக்கு டேக்அவேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், அது ஒடிசியஸா இருந்தாலும் சரி,
அக்கிலீஸா இருந்தாலும் சரி, ஹெக்டாரா இருந்தாலும் சரி, ஹெலனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நீ ஒன்று பண்ணேன்னா அதுக்கான பலனை அனுபவிப்ப. நீ நல்லவனாரு கெட்டவனாரு நீ யாரா இருந்தாலும் சரி, கர்மாங்கிறது உன்னை திருப்பி அடிக்க தான் செய்யும். நீ அதுலேருந்து எஸ்கேப்பே ஆக முடியாதுங்கிறது தான் இதுலேருந்து சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஸ்டோரி. அப்புறம் எல்லாத்தையும் விட ஒரு தலைவனா இருக்கிறவன் எல்லாரும் மனுஷன் தான், ஃபிளாஸ் இருக்கு. இப்போ ஒடிஷியஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான ஆளு, எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஒரு செகண்ட் வந்து ஒரு ஜெயண்ட் கிட்ட ஈகோ காமிச்சு தான் அவனை 10 வருஷத்தை போக வச்சிருச்சு. ஸோ எனி மொமெண்ட் டோன்ட் லூஸ் டு யுவர் ஈகோ, கண்ட்ரோல் யுவர் இமோஷன்ஸ். அந்த பாரிஸ் வந்து ஒரு பொண்ணு வந்து ஆசைப்பட்டு, அவனுக்கு ஆக்சுவலாக கதைப்படி பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து கடவுள்கள் வந்து வரங்கள் மாதிரி கேட்பாங்க. நீ வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய அழகிய கல்யாணம் பண்ணலாம், உலகத்திலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் ஆகலாம், இல்ல உலகத்துக்கே ராஜாவாகலாம்னு 3 ஆப்ஷன் கொடுக்குறப்போ பாரிஸ் வந்து உலகத்தில் அழகான பொண்ணு வேணும்னு கேட்பான். அவனே அந்த சாய்ஸை வந்து மேக் பண்றான். ஸோ இந்த மாதிரி வந்து சரியான சாய்ஸஸ் மேக் பண்ணும். ஈகோக்கு வந்து ட்ரிப் ஆயிடக்கூடாது. எல்லாத்தையும் தாண்டி நீ எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் நீ ஒருத்தனுக்கு கெடுதல் பண்ணினால் அந்த கெடுதல் உன்னை திருப்பி அடிக்கும். நீ அதுலேருந்து எஸ்கேப்பே ஆக முடியாதுங்கிறது தான் இந்த மொத்த இலியட் அண்ட் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒடிசியோட கதை. இதுதான் மொத்த கதையும். நான் முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இதை போய் தியேட்டர்ல பார்க்கணும்னா பாருங்க. ஐ லவ்ட் இட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா கதை தெரியும்ல, தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை போய் பார்க்குறப்போ இதுதான் அது மேக் சென்ஸ். இட் மேக் சோ மச் சென்ஸ். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்க. பட் ஓவரால் இது ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் தோணுச்சு நான் சொல்றேன். பட் கதை இதுதான், ஓகேவா? மேட்டர் அது மட்டும் தான். இந்த மாதிரி கதைகளை நம்ம பேசலாமா? நம்ம எப்பவுமே நம்ம ஊர் கதைகளையே ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம பேசலாம்னு நினைக்கிறீங்களா இல்லையா? அப்புறம் இந்த கதைகளுக்கும் நம்ம ஊர்ல இருக்கிற கதைகளுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த அம்பு மேட்ரு, வில் மேட்ரு, அப்புறம் வந்து ஒரு பொண்ணுக்காக நடந்த போரா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம ஊர்ல இருக்கிற ராமாயண மகாபாரதம் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு கூட நிறைய சிமிலாரிட்டிஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு நான் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நம்ம ஊர்ல இருக்கிற எந்த கதை மாதிரி இது இருக்குன்னு நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களோட கேரக்டர் இதுல இருக்கிற யாரோட கேரக்டரோட உங்களால ரிலேட் பண்ணிக்க முடியுதுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இட்ஸ் லைக் அ டைம் கேப்சூல். பல வருஷம் கழிச்சு உங்களோட பையன் நாளைக்கு வந்து பார்க்கலாம், ஓ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவே, நாளைக்கு நான் உங்களோட வீடியோல பார்க்குறேன். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த படத்துக்கு போறாங்க அவர் தெரிஞ்சுக்கணும் இந்த கதை அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பை, சியர்ஸ் எம்ஜிஸ்.